பந்தம் எது சொந்தம்? ஜானகி, 4 பேர் இதில் அந்த பொண்ணு அகிலா கழுத்தில் இருந்த நகையெல்லாம் கழட்ட சொன்னியே, அது என் மனசை ரொம்ப உறுத்திட்டுமா. இதில் உறுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே அவளுக்கு ஒரு செயின் போட்டிருக்கோம். 4 பேர் வந்து பார்க்குற இடத்துல நம்ம கௌரவம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக என் நகையெல்லாம் போட்டேன். அதை திருப்பி வாங்கிட்டேன். இதில் என்ன கௌரவ குறைச்சல்? ஜானகி, இதில் ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை. உன் நகையை திரும்பி கேட்டதுலையும் தப்பு இல்லை. ஆனால் அதை 4 பேர் முன்னால் கேட்டவர், அதுதான் தப்பு. அதை விடுங்கப்பா, அதை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சு போன கதை. நான் கௌரி அண்ணா ரூமுக்கு அண்ணியை கூட்டிகிட்டு போனேன். அண்ணி அண்ணாக்கா கோயிலுக்கெல்லாம் போய் பிரசாதம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க தெரியுமா? அண்ணா முகத்தில் என்ன சந்தோஷம்! ரொம்ப நாள் கழிச்சு நான் அண்ணா முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறேன்ப்பா. பாத்தியா ஜானகி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு சம்மதம்னா எல்லாருக்கும் சம்மதம். ஏன் அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? அகிலா, வாங்கக்கா. ராத்திரி உங்க அண்ணாச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் கூட தயிர் வைக்காம எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க. உரமுறை இல்லை, கொஞ்சம் இருந்தா கூட எடுத்துட்டு வரேன். என்கிட்ட கொடு. டே, மல்லிகாக்கா பாவம் இல்லை? ஏன் அப்படி சொல்ற? அன்னைக்கு அகிலாக்கா நிச்சயதார்த்தத்தில் அந்த பணக்கார கிழவி நம்ம மல்லிகாக்காவை சாப்பிட விடாமல் எழுப்பிடுச்சுல. ஆமா சந்திரா, எனக்கு கூட பார்க்க பரிதாபமா இருந்தது. அந்த பொம்பளைய பலார் 4 ஓங்கி விடணும்னு தோணுச்சு. மல்லிகாக்கா பாவம்ல. இதை அகிலாக்கா கிட்ட சொல்லிட்டா அகிலாக்கா அந்த கிழவியை பார்த்துப்பாங்கல்ல. ஐயோ மக்கு, எனக்கு அறிவே இல்லை. இத போய் அகிலாக்கா கிட்ட சொன்னா அகிலாக்கா கோவம் வரும். அவங்க போய் இந்த பொம்பளை கிட்ட போய் சண்டை போடுவாங்க. இதனால அகிலாக்காவோட கல்யாணம் நின்று போயிடும். சரி, அகிலாக்கா கிட்ட சொல்ல வேணாம். சரி, ஆடு. இப்ப நான் எதை வைக்கணும்? என்னம்மா? ஐயோ அகிலா, என்னாச்சு உனக்கு? அகிலா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஐயோ, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? ஏன் அகிலா இப்படிலாம் பண்ற? நிச்சயதார்த்த அன்னைக்கு சாப்பிட உட்காந்தவங்களை எழுத்துறேன்னு சொல்லி எங்க மாமியார் அவமானப்படுத்திட்டாங்களே, அது இன்னைக்குதான் எனக்கு தெரியும். ஐயோ, என்ன காரியம் பண்ற நீ? பெரிய பெரிய இடத்துல நடக்கிற கல்யாணம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் 1-2 தப்பு நடக்க தானே செய்யும். நீ ஏன் அகிலா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? நான் அதை அப்பவே மறந்து விட்டேன்ல. இல்லக்கா, நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது. இந்த அவமானம் உங்களுக்கு நடந்த என்ன, என் குடும்பத்துக்கு நடந்த என்ன, 2 ஒண்ணு தானே. இத பத்தி அவங்க கிட்ட கேட்காம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணமே என் மாமனார் தான். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, நான் உங்களை எதிர்த்திருப்பேன். ஐயோ, என்ன அகிலா இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நல்ல வேலை, உனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதேனே எனக்கு சந்தோஷமா இருக்குது. இதை பாரு அகிலா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும் தான் எங்க எல்லாருக்கும் ஆசை. நான் நல்லா இருக்கணும், நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்க. உங்களை போய் மன்னிச்சிருங்கக்கா. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு நான் புழுவா துடிக்கிறேன். என்ன அகிலா இது? எதையே நீ அவமானம் நினைச்சுக்கிற? இந்த அவமானம் மட்டும் இல்ல, இதுக்கு மேல எவ்வளவு அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காது கண்ணு. போ, போய் ஜோலியை பாரு. போ போ, அழாத. போ. என்னப்பா கார்த்திக், இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டியே. உன்னை பார்க்காம நாங்கெல்லாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான். அப்படிலாம் சொல்லாதப்பா. எப்போ சார் வந்தீங்க? என்ன சார் இப்படி சொல்லிக்காம போயிட்டீங்க? நீங்க இங்க இருக்கிறத நாங்க யாருமே பாரமா எடுத்துக்கல. நீங்களா தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? நீங்க எழுதி வச்ச லெட்டரை படிச்சதுமே மனசுக்குள்ள வேதனைப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து இப்படி சொல்லாம போகாதீங்க. என்ன அர்ச்சனா இவ்வளோ எமோஷனல் ஆகிற? நீயே எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் நான் வேற உனக்கு கஷ்டம் தர வேண்டாமேன்னு தான் ஃப்ரெண்டு ஒருத்தரை சந்தித்தேன்.
ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கு, பேசி முடிச்சா கமிஷன் தரேன்னு சொன்னாரு. என்ன பிசினஸ்? நம்ம ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவா திரும்ப ஒரு புரோக்கர். அவரு பெரிய லெவல்ல டீல் பண்றவராச்சே, அவருக்கு இப்ப என்ன? இல்ல, அவர் எதேச்சியா பார்த்தேன். அவர்கிட்ட என் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அவர் தான் சொன்னாரு, ஒரு பார்ட்டி இருக்கு, அவங்களுக்கு குவாரியில் இருக்கிற பிளாக் எல்லாம் நேரில் கொண்டு போய் காமிச்சு பிஸ்னஸ் பேசி முடிச்சிட்டா கமிஷன் தரேன்னு சொன்னாரு. பிஸ்னஸும் நல்லபடியா முடிஞ்சது. அதுல கொஞ்சம் பணம் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான 2 மாசத்துக்கு நாடார் கடையில் சாமான்லாம் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பையனை விட்டு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. இதெல்லாம் எதுக்கு சார்? என்ன அர்ச்சனை அது? நான் நம்ம குடும்பத்துக்கு தானே செய்றேன். கொடி. இருங்க சார், காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப நாளா குளிரிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் இந்த சால்வையை வாங்கிட்டு வந்தேன். இதை வாங்கிக்கோங்கப்பா. அம்மா, ரொம்ப நாளா இந்த கண்ணாடி சரியில்லை, பார்க்கவே சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்தாங்க புது கண்ணாடி, இதை போட்டுக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா அது, பையனுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு இல்லாமையா? எல்லாரை விட அதிகமான விலையில உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. வாவ், சூப்பரா இருக்கு. ரொம்ப ரிச்சா இருக்கும் போல இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ். ஹேய், என்னது இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இனிமே அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? இந்தாங்க சார், காஃபி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கூட. அவங்களாம் அப்பவே சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க ஊர்ல இல்லாதப்போ நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அகிலா வந்திருந்தாங்க. போன 19ஆம் தேதி அவங்களுக்கு நிச்சயதார்த்தமா. உங்களை கூப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும் வரல, அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்பா அம்மா வரல? ம்ஹும். அவங்க வரமாட்டாங்க அர்ச்சனா. எப்படி வருவாங்க? சபீதாவோட வீட்டு வேலைக்காரி கனகாவை வழியில பார்த்தேன். அவ சொன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் சபீதா வீட்டுக்கே போய் நேரில் அழைச்சிருக்காங்க, ஆனா இங்க வரல. அந்த அளவுக்கு அவங்க மனசை நான் வேதனைப்படுத்தியிருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. நான் அதிகமா பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு தடவை உங்க அப்பா அம்மாவை போய் பாருங்க, நிச்சயம் அவங்க ஏத்துப்பாங்க. நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா என்னை விட சந்தோஷப்படுற ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, நான் என் வீட்டுக்கு போனா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எங்க அப்பா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. நான் கலந்துக்கலன்னா என்ன, என் தங்கச்சி அகிலாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ இந்த அண்ணனால இதுதான் முடியும். வணக்கம் சம்பந்தி. அடடே, வாங்க வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வாமா உஷா, சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ அங்கிள். ஹலோ சம்பந்தி, ஒரு நல்ல விஷயம். ஊர்ல ஜோசியரை பார்த்து பேசுனதுல நல்ல நாளா 3 தேதியை குறிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தை நடத்துறது நல்லதில்லை, அதனால அடுத்தடுத்த முகூர்த்தத்துல நடத்துறது நல்லதுன்னு சொல்றாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, முதல்ல காஃபி சாப்பிடுங்க. உஷா, காஃபி சாப்பிடுமா? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சம்பந்தி. ஒரே முகூர்த்தத்தில் 2 கல்யாணம் வச்சுக்கத்தான் கூடாது. பெரியவங்கள அதுதான் சொல்லுவாங்க. நீங்க சொன்னபடியே வச்சிருவோம். ஆனா தேதியை முடிவு பண்றதுக்கு அம்மாட்ட தான் பேசணும். என்ன சம்பந்தி இது, புதுசா அம்மான்னு சொல்றீங்க? இவ்வளவு நாள் பழகி இருந்தோம், உங்களுக்கு அம்மா இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. சம்பந்தி, அம்மான்னு நாங்க சொன்னதை ஜானகியோட அம்மாவை தான் சொல்லலாம். அவங்கள நாங்கள் அம்மானு தான் கூப்பிடுவோம். அவங்க இப்போ எங்க இருக்காங்க? அவங்க இப்போ கிராமத்தில் இருக்காங்க. பெரிய வீடு. ஊரில் எந்த விசேஷமானாலும் இவங்களை கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஊர்க்காரங்களுக்கு இவங்க பேரில் பெரிய மதிப்பு. மாமனார் இறந்த பிறகு அவங்க வெளியே வரதே இல்லை, யார் கூடயும் பேசுகிறதும் இல்லை. எல்லாம் செய்கையில் தான். சுருக்கமாக சொன்னால் ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சம்பந்தி, ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறதா சொல்லவே இல்லையே. நான் உங்களை உடனே பார்க்கணுமே. கண்டிப்பாக பார்ப்பீங்க. நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது கல்யாண தேதி குறித்து வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, கௌரிக்கு பொன் பார்த்துருக்கோம்ல, அவங்க வீட்டில் இந்த கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுட்டு அவங்களே 2 தேதியும் குறித்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். ஏங்க நேரம் வச்சு கிளம்பலாமா?
சம்பந்தி, அம்மாவை பற்றி சொல்லும்போதே அவங்க மேலே ஒரு மரியாதை வருது. அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லையம்ம ஆசீர்வாதத்தில் சுகப்பிரசவம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மனுக்கு பொங்கல் வச்சு வேண்டுதலை நிறைவேற்றுவோம் மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, முதல்ல எல்லையம்மா கோயிலுக்கு போகணும், ஆத்தாவோட பாதத்தில் குழந்தைய கடத்தி எடுக்கணும், அப்படியே பொங்கலை வச்சு வேண்டுதலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் சம்பந்தி, எங்கள் ஊர் வழக்கப்படி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் தங்க நாச்சியார் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் எங்கள் வழக்கம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கோயிலுக்கே போவோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றுப்பட்டு கிராமத்து எல்லா ஜனங்களுமே தங்க நாச்சியார் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணுவாங்க. என்ன சம்பந்தி இப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். தங்க நாச்சியார் அம்மா இந்த ஏரியாவுக்கே ராணி மாதிரி. அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் குழந்தை கிடைச்சது, குழந்தையோட வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். அப்படியா? இப்போதே புறப்படுவோம். எல்லாரும் இறங்க. பொண்ணு மாப்பிள்ள இறங்க. இந்த கிழக்க பார்த்துட்டு மா பொண்ணு மாப்பிள்ள வந்துருக்கா, ஆர்க்கு எடுத்துருவா. மாமா. என்னது ஆரத்தியா? கல்யாணம் ஆன கையோட பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம தங்க நாச்சியாரம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கூட்டிட்டு வர்றது தானே முறை. அது தெரியாம நேரம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல செல்வத்தோட சகல சௌபாக்கியத்தோட வாழணும்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்க வாயிலிருந்து வர்ற நல்ல வார்த்தை 4 ஜென்மத்துக்கும் பலிக்கும். கிளம்புங்க, கையோட வந்துருவோம். வண்டி ஓடுப்பா. அம்மா, பால். அம்மா வணக்கம்மா. ஏய் விடு. அம்மா உங்க ஆசீர்வாதத்தினால போன தடவை அமோகமான விளைச்சல், இந்த தடவை பட்டத்தில் நாத்து நன்னோம். அதனால வேற ஒன்றும் இல்லை, அம்மா உங்க ஆசீர்வாதம் அதனால கொண்டு வந்திருக்கேன். என்னங்கம்மா?
ரொம்ப சந்தோஷம் அம்மா. அம்மா உங்க ஆசீர்வாதத்தினால இந்த தடவையும் அமோகமா விளையும் அம்மா. நாங்க அப்ப போயிட்டு வரட்டுங்களாம்மா? பாபுல நாலு தலைமுறையாக இந்த பங்களா இருக்கு. எங்கள் குடும்பத்து பாரம்பரியம், ஜமீன் மரியாதை தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. உட்கார். அம்மா, இவர் குமாரசாமி. வணக்கம்மா. இது அவர் மக உஷா, நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. வித்யா, இங்க வாமா. அம்மா, சம்பந்திக்கு திருச்சியில் பெரிய ஜவுளி கடை இருக்கு, மெட்ராஸ்லேயும் பிஸ்னஸ் இருக்கு. நம்மளை மாதிரி நல்ல பாரம்பரியமுள்ள குடும்பம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு ஜோசியர் 3 தேதியை குறித்து கொடுத்துருக்காரு. உங்கள் ஆசீர்வாதத்தோட நீங்கள் ஒரு தேதியை குறித்து கொடுக்கணுமா? அம்மா, இந்த ஜோசியர் குறித்து கொடுத்த தேதி இதில் இருக்குமா? சின்ராசு, பஞ்சாங்கம் எடுத்துட்டு வா. அம்மா, அப்படியே நம்ம கௌரி கல்யாணத்துக்கு ஒரு தேதியை குறித்து கொடுத்தீங்கன்னா நல்லது. மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்